அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சூரா அல் பக்ரா தஃப்சீர் தொடர் குர்ஆனிய சிந்தனையிலிருந்து இன்று 60வது வசனங்களிலிருந்து கவனிப்போம். மீண்டும் பாலைவனத்திற்கு வருகின்றன வசனங்கள். வயதிஸ்தஸ்கா மூசா லி கௌமிஹி ஃபகுல் நத்ரிப் பி அஸாக்கல் ஹஜர ஃபன்ஃபஜரத் மின் ஹுஸ்னதா அஷ்ரதன் ஐனம் கது அலிம குல்லு உனாசிம் மஷ்ரபஹும் குலு அஷ்ரபு மின் ரிஸ்கில்லாஹி வலா தஅஸவ் ஃபில் அர்லி முஃப்ஸிதீன். மூசா தமது சமூகத்தினருக்காக நீர் வேண்டி பிரார்த்தித்ததை நினைவு கூறுங்கள். அப்போது நாம் உமது தடியால் கல்லில் அடிப்பீராக என்றோம். அவ்வாறு அடித்தபோது 12 ஊற்றுக்கள் பீரிட்டன. ஒவ்வொரு கூட்டத்தாரும் தாம் நீரெடுக்க வேண்டிய பகுதியை அறிந்து கொண்டனர். இறைவன் தந்த உணவை சாப்பிடுங்கள், குடியுங்கள், பூமியில் சீர்கேடுகள் செய்து திரியாதீர்கள். வசனம் 60. பாலைவனம். நீர் பெறுவது அங்கு கடினம். பனு இஸ்ராயல் சமூகம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து முறையிடுகிறது. மீண்டும் ஓர் அற்புதம். வெறும் பாறாங்கல்லில் இறை கட்டளைக்கேற்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் தடியால் அடிக்க நீர் பீரிட்டு பாய்கிறது. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் என வெவ்வேறான 12 நீரூற்றுக்கள். இறை அருளை அவன் அமைத்து தந்த வாழ்க்கை வசதிகளை அனுபவியுங்கள், சாப்பிடுங்கள், குடியுங்கள், ஆனால் பூமியில் சீர்கேடுகள் செய்து திரியாதீர்கள் என்று இறைவன் இந்நிகழ்வோடு உபதேசிக்கிறான். கிடைத்த இந்த அருள் கண்முன்னே நிகழ்ந்த அற்புதம். உள்ளம் நெகிழ்ந்து நன்றியுணர்வு மிகைத்து இறைவனை பணிந்து அவனுக்கு அந்த சமூகம் கட்டுப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் மனிதர்கள் சிலர் இந்த வசதி வாய்ப்புகளையே சீர்கேடுகளையும் அநியாயங்களையும் செய்வதற்கான சாதனங்களாக பயன்படுத்துவதுண்டு. இப்பின்னணியில் தான் இறைவன் நீர் பெற்றுக் கொடுத்த நிகழ்வின் பின்னர் சீர்கேடுகள் செய்து திரியாதீர்கள் என்று உபதேசிக்கிறான். இவ்வாறு பல்வேறு அருள்களோடு விசேட ஏற்பாடுகளோடு வளர்க்கப்பட்ட யூத சமூகத்தின் நிலை எவ்வாறாகியது? அடுத்து வருகின்ற வசனங்கள் இதை விளக்குகின்றன. யா மூசா லன் நஸ்பிர அலா தஆமின் வாஹிதின் ஃபத்உ லனா ரப்பக யுக்ரிஜ் லனா மிம்மா துன்பித்துல் அர்து மின் பக்லிஹா வ கிஸ்ஸாஇஹா வ ஃபூமிஹா வ அதஸிஹா வ பஸலிஹா கால அத்தஸ்தப்திலூனல்லதி ஹுவ அத்னா பில்லதி ஹுவ கைரு பித்து மிஸ்ராம் ஃபஇன்ன லக்கும் மா சஅல்தும் வ துரிபத் அலைஹிமு தில்லத்து வல் மஸ்கனத்து வ பாஉ பிஅதபி மினல்லாஹ் ذلك بأنهم كانوا يكفرون بآيات الله ويقتلون النبيين بغير الحق ذلك بما عصوا وكانوا يعتدون. நீங்கள் மூசாவே, ஒரே வகை உணவை உண்பதை எம்மால் சகிக்க முடியாது. எனவே பூமி முளைக்கச் செய்யும் கீரை, வெள்ளரிக்காய், வெள்ளை பூண்டு, பருப்பு, வெங்காயம் என்பவற்றை உற்பத்தி செய்து தருமாறு உமது இறைவனை பிரார்த்திப்பீராக என்று கூறியதை நினைவு கூறுங்கள். அப்போது மூசா, சிறந்த பொருட்களுக்கு பதிலாக மற்ற ரக பொருட்களை நீங்கள் கேட்கிறீர்களா? ஏதாவது ஒரு நகரில் போய் இறங்குங்கள், நீங்கள் கேட்பவை அங்கு கிடைக்கும் என கூறினர். இழிவும் தரித்திரமும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டன. இறைவனின் கோபத்தையும் அவர்கள் சுமந்து கொண்டனர். அவர்கள் இறைவனின் வசனங்களை நிராகரித்தும் நபிமார்களை நியாயமின்றி கொலை செய்து வந்ததும் அதற்கான காரணங்களாகும். மேலும் அவர்கள் மாறு செய்தனர், வரம்பு மீறி நடந்து வந்தனர் என்பதும் அதற்கான காரணங்களாகும். வசனம் 61. பாறாங்கற்களை கொண்ட வறண்ட பாலை நிலம், வெப்ப நெருப்பை கொட்டும் வானம். ஆனால் அந்த பாறாங்கல் வெடித்து நீரை கொட்டியது. அந்த வானமே குளிர்ந்தது, மண்ணு சல்வாவை கொட்டியது. ஆனால் அந்த உள்ளங்கள் அந்த உயர் நோக்கத்திற்கு தயார்தானா? சுதந்திரத்திற்கும் கண்ணிய வாழ்விற்கும் விலை கொடுத்தாக வேண்டும். ஆனால் யூதர்கள் தமது அன்றாட உணவு பழக்கத்தை கூட விட்டுவிட தயாராக இருக்கவில்லை. புதிய சூழலுக்கேற்ப தம்மை தகவமைத்து கொண்டு வாழ அவர்களால் முடியவில்லை. அவர்களுக்கு எகிப்தில் கண்ட பருப்பும் வெள்ளரிக்காயும் வெள்ளப்பூண்டும் கீரையும் வெங்காயமும் ஞாபகம் வந்துவிட்டன. எனவே அப்பொருட்களை கேட்டு இறைவனிடம் பிரார்த்திக்குமாறு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேண்டினார்கள். இறைவன் உயர்ந்த பொருட்களை உணவாக தந்து உங்களுக்கு உயர்வை நாடி இருக்க அவற்றை விட்டுவிட்டு அவற்றுக்கு பதிலாக இழிவை தேடுகிறீர்களா? எங்குதான் இல்லை நீங்கள் கேட்கும் அந்த உணவுப் பொருட்கள். ஏதாவது ஒரு நகரில் போய் இறங்குங்கள், நீங்கள் கேட்டதை பெறலாம் என்றார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம்.
தமது சமூகத்தின் இழிநிலை கண்டு ஆத்திரமுற்று, நீங்கள் இழிவுபட்டு அடிமைப்பட்டு வாழ்ந்த அந்த எகிப்திற்கே செல்லுங்கள், அதுதான் உங்களுக்கு பொருத்தம் போல் தெரிகிறது. அங்கே இந்த உணவுப் பொருட்களை உண்டு சுகித்து இழிந்த வாழ்வு வாழுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கூறியதாகவும் இவ்வசனத்துக்கு இன்னொரு பொருளை கொடுக்கலாம். ஏதாவது ஒரு நகரில் என மொழிபெயர்க்கப்பட்டுள்ள சொல்லில் அரபு பதம் மிஸ்ர் என்பதாகும். மிஸ்ர் என்ற சொல் கொடுக்கும் பொருள் 2 வகையாக அமைய முடியும் என்பதால் மிஸ்ர் என்ற சொல் நகரம் என்ற கருத்தை கொடுக்கும். அந்த வகையில் எந்த நகரத்திலாவது போயிறங்குங்கள் என கொள்ளலாம். எகிப்து என்ற கருத்தையும் அது கொடுக்கலாம். அப்போது அது மிஸ்ர் என்று வாசிக்கப்பட வேண்டும். எனினும் மிஸ்ரன் என வாசிக்கும் அமைப்பில் காணப்படல் இவ்விரண்டாவது கருத்தின்படி அல்-குர்ஆனிய எழுத்தமைப்பு என கொள்ளப்பட வேண்டும். அத்தியாயம் இன்சானில் கவாரீரன் என வாசிக்கும் அமைப்பில் எழுதப்பட்டுள்ள சொல் கவாரீர என வாசிக்கப்படுவதை ஒத்ததாகவே இச்சொல்லும் ஆகும். இந்த இரண்டாவது கருத்து இங்கு பொருத்தம் போல் தெரிகிறது. எனவேதான் அடுத்து வரும் வசனம் அக்கருத்தை விளக்கும் வகையில் அமைந்துள்ளது. இழிவும் தரித்திரமும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டன, இறைவனின் கோபத்தையும் அவர்கள் சுமந்து கொண்டார்கள். வசனம் 61. எகிப்திலிருந்து மீண்டு பலஸ்தீன் நோக்கி வழிநடத்தப்பட்ட பனு இஸ்ராயில் சமூகம் அங்கு போராடச் செல்வதை உடனே ஏற்காத போது சினாய் பாலைவனத்தில் வாழவிடப்பட்டது. போராட்ட சமூகம் ஒன்று பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கொண்டதாக இருக்க வேண்டும். கரடு முரடான கடின வாழ்க்கையையும் அது ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் யூத சமூகத்தால் வெறும் உணவு பழக்கத்தில் வந்த மாற்றத்தை கூட சகித்து கொள்ள முடியவில்லை. இறை சாபத்தை இங்கே குறிப்பிட்டமே இந்த கருத்து பின்னணியிலாகும். இந்த சாபம் இந்த நிகழ்வை அடுத்து அவர்கள் மீது விதிக்கப்படவில்லை. இந்நிகழ்வுக்கு சில நூற்றாண்டுகளின் பின்னர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்திலேயே இது விதிக்கப்பட்டது. ஆயினும் இங்கு இறைவன் இச்சாபம் பற்றி குறிப்பிட காரணம் அவர்களது இழிந்த போக்கு பற்றி வசனத்தின் முற்பகுதி குறிப்பிட்டதாலாகும். எனவேதான் வசனத்தின் அடுத்த பகுதி யூதர்கள் சாபம் பெற்றதற்கான அடிப்படை காரணத்தை விளக்குகிறது. அவர்கள் இறைவனின் வசனங்களை நிராகரித்ததும் நபிமார்களை நியாயமின்றி கொலை செய்து வந்ததும் அதற்கான காரணங்களாகும். மேலும் அவர்கள் மாறு செய்தனர், வரம்பு மீறி நடந்து வந்தனர் என்பதும் அதற்கான காரணங்களாகும். வசனம் 61. இந்த வசனம் யூதர்கள் சாபம் பெறுவதற்கு 2 அடிப்படை காரணங்களை சொல்கிறது. ஒன்று, அவர்கள் தமக்கு வந்த நபிமார்களையே இறை தூதர்களையே கொன்றார்கள். நபிமார்களை யூதர்கள் கொன்ற நிகழ்வுகள் அவர்களது வரலாற்றிலேயே மிக தெளிவாக பதிவாகியுள்ளது. இரண்டாவது, அவர்கள் தொடர்ந்து ஆயத்துகளை நிராகரிப்பதில் கடும் போக்காளர்களாக இருந்து வந்தார்கள். இங்கு ஆயத்துகள் என குறிப்பிடப்படுவது அவர்களுக்கு வேதங்களூடாக வந்த இறை கட்டளைகளாக இருக்கலாம், அல்லது நபிமார்கள் இறை தூதர்கள் கொண்டு வந்த அத்தாட்சிகளாகவும் இருக்க முடியும். இவ்விரண்டும் மிக மோசமான பாவச் செயல்கள். அப்பாவங்களை அவர்கள் 1-2 முறை செய்தார்கள் என்பதல்ல, மாறாக இக்குற்றங்களை அவர்கள் தொடர்ந்து செய்து வந்தார்கள் என்று இவ்வசனம் விளக்குகிறது. இப்பெரும் பாவச் செயல்களை அவர்கள் செய்வதற்கான அடிப்படை காரணம் என்ன என்பதை வசனத்தில் அடுத்த பகுதி விளக்குகிறது. இறை கட்டளைகளுக்கு கட்டுப்படாது முரண்பட்டு நின்றமையும் வரம்பு மீறிய நடத்தை கொண்டிருந்தமையுமே அவ்வடிப்படை காரணங்களாகும். ஒரு குற்றச்செயல் அடுத்த குற்றச்செயலுக்கு இட்டுச் செல்லும். இது மனநிலையோடு சம்பந்தப்பட்ட உண்மை. இந்நிலையில் உள்ளமானது தனது குற்ற உணர்வை முற்றாக இழந்துவிடும். அத்தோடு கட்டுப்படாது முரண்பட்டு நிற்றலும் வரம்பு மீறலும் படிப்படியாக பொது பண்பாகும் போது அது எத்தகைய பெரும்பாவங்களை செய்வதையும் இலகுவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஓரிரு பாவச் செயல்களுக்காக அல்லது மனித பலவீனங்களால் அடிக்கடி நிகழ்ந்துவிடும் பாவங்களுக்காக ஒரு தனி மனிதன் மீதோ சமூகத்தின் மீதோ சாபம் விதியாவதில்லை. இந்த வகையில் பல நூற்றாண்டுகால யூத வரலாற்றின் இறுதி பகுதியில்தான் யூதர்கள் மீது சாபம் நிகழ்ந்தது என்று புரிந்து கொள்கிறோம். அத்தோடு அவர்கள் மாறு செய்தனர், வரம்பு மீறி நடந்து வந்தனர் என்ற வசனம் தரும் இன்னும் ஒரு முக்கிய உண்மையும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். யூதர்கள் என்பதற்காக சரிக்கப்படவில்லை. மேற்குறிப்பிட்ட பாவச் செயல்களாலேயே அவர்கள் இந்நிலைக்கு ஆளானார்கள். இது எந்த சமூகத்திற்கும் நிகழ முடியும். யூதர்கள் செய்வதைப் போலவே அவர்களின் நிலையில் இருந்து யார் இந்த குற்றங்களை பாவங்களை செய்திருந்தாலும் அவர்கள் மீது இந்த சாபம் விதிக்கப்பட்டிருக்க முடியும். முழு யூத சமூகமுமே இந்த சாபத்திற்குட்பட்டதா? ஒவ்வொரு யூதனும் இந்த சாபத்தை தன் தலைமையில் சுமந்து வந்தானா என்ற கேள்விக்கு அடுத்து வரும் வசனம் பதிலளிக்கிறது.
இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாது வன்னசாரா வஸ்ஸாபிஈன மன் ஆமன பில்லாஹி வல்யோமில் ஆஹிரி வ அமில ஸ்வாலிஹன் ஃபலஹும் அஜ்ருஹும் இந்த ரப்பிஹிம் வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். இறை நம்பிக்கை கொண்டவர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், சாபிஊன்கள், இவர்களில் இறைவனையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிவோருக்கு அவர்களின் இறைச்சனிடத்தில் கூலியுண்டு. அவர்களுக்கு எப்பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். வசனம் 62. இவ்வசனத்தில் வந்துள்ள அல்லதீன ஆமனு என்ற அல் குர்ஆனின் பிரயோகமே இறை நம்பிக்கையாளர்கள் என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றும் முஸ்லிம்களை குறிக்கிறது. இவ்வசனத்தில் வந்துள்ள அல்லதீன ஹாது என்ற அல் குர்ஆனின் பிரயோகமே யூதர்கள் என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அது யூதர்களை குறிக்கும் ஒரு விசேட பிரயோகமாகும். இப்பிரயோகத்திற்கு அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்கள் இரு கருத்துக்களை கொடுக்கின்றனர். அவை கீழ்வருமாறு. ஹாத என்ற சொல்லே ஹாது என்றதன் அடிப்படை வினை சொல்லாகும். அச்சொல்லுக்கு பாவ மன்னிப்பு கேட்டு மீண்டான் என்று பொருள். யூதர்கள் தாம் செய்த குற்றச்செயலிலிருந்து மீண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றினர் என்ற வகையில் அவர்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டிருக்கலாம். அத்தியாயம் ஆராஃப் 7வது அத்தியாயம் 156வது வசனம். நாம் உன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்டு மீண்டோம் என மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியமையை சொல்கிறது. இந்த வசனத்திலும் ஹாத என்ற சொல்லே பாவிக்கப்பட்டுள்ளது. 2. யஹூதா என்பது யூத சமூகத்தில் பிரசித்தி பெற்ற முன்னோர்களின் ஒருவரின் பெயர். அவர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூத்த மகன் என கருதப்படுகிறார். இப்பெயரின் ஊடாக யூதர்கள் வரலாற்றில் அழைக்கப்பட்டிருக்கலாம். அந்த வகையில் அல் குர்ஆன் இச்சொல்லை பயன்படுத்தியிருக்க முடியும். இவ்வசனத்தில் பாவிக்கப்பட்டுள்ள நசாரா என்ற சொல்லே கிறிஸ்தவர்கள் என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது தெளிவானதொரு பிரயோகமாகும். இவ்வசனத்தில் வரும் சாபிகூன் என்ற பிரயோகத்திற்கு பல்வேறு விளக்கங்களை அல் குர்ஆன் விளக்க உரை ஆசிரியர்கள் கொடுப்பர். வேதம் கொடுக்கப்பட்டோரில் ஒரு சாரார் இவர்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறங்கிய ஜபூர் வேதத்தை இவர்கள் படித்து வந்தனர். இது ஒரு சாரார் கருத்து. இறை தூதரோ வேதமோ இல்லாது வாழ்ந்தவர்கள் இவர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், இறைவன் ஒருவனே ஆவான், அந்த ஒருவன் தவிர வேறு கடவுள் கிடையாது என்ற கருத்து மட்டுமே இவர்களுக்கு தெரியும். இது இன்னொரு சாராரது கருத்து. எந்தவிதமான மார்க்கமுமின்றி தமது இயற்கையில் வாழ்பவர்கள் இவர்கள் என இப்பிரயோகத்திற்கு வேறொரு சாரார் விளக்கம் கொடுக்கின்றனர். இது இமாம் இப்னு கசீர் உறுதிப்படுத்தும் கருத்தாகும். கிறிஸ்தவர்கள் யூதர்கள் அல்லாத இரு சாராருக்கும் இடையில் வாழ்ந்த ஓரிரை கொள்கை கொண்டோர்கள் இவர்கள் என்பது இன்னும் சில அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்களின் கருத்து. இவர்கள் முன்னைய இறை தூதர்களை பின்பற்றியோர் ஆவார்கள். இவர்களில் ஒரு சாரார் யூதர்கள் எனவும் இன்னொரு சாரார் கிறிஸ்தவர்கள் எனவும் இன்னொரு சாரார் சாபிஊன் எனவும் அழைக்கப்பட்டனர். இது இமாம் முஹம்மது அப்துஹுவின் அபிப்பிராயமாகும். சாபிஊன் என அழைக்கப்படும் இவர்களது மார்க்கம் மிக பழமையானதாகும். இவர்கள் ஈராக்கில் வாழ்ந்தார்கள். சிறிய பகுதியிலும் இவர்களது மார்க்கம் பரவியது. இவ்வுலகை படைத்த ஞானமிக்க ஒரே கடவுளே உள்ளான் என நம்பிக்கை கொண்ட இவர்கள் அக்கடவுளை நேரடியாக அடைய முடியாது, பரிசுத்த ஆவிகள் ஊடாகவே அடைய முடியும் என நம்பினார்கள். அப்பரிசுத்த ஆவிகள் கோள்கள் நட்சத்திரங்களே என நம்பும் இவர்கள் அதன் காரணமாக நட்சத்திரங்கள் கோள்களை வணங்கினார்கள். இவர்களிடம் தொழுகை, நோன்பு போன்ற வணக்க வழிபாடுகளும் காணப்பட்டன. இவ்வாறு பல்வேறு கருத்துக்களை அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்கள் அல் சாபிஊன் என்ற இப்பிரிவினர் குறித்து கொடுக்கின்றனர். இவற்றில் இக்கருத்தையும் உறுதிப்படுத்த தெளிவான ஆதாரங்கள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. இப்போது இவ்வசனம் சொல்லும் கருத்துக்கு வருவோம். உலகிலும் மறுமையிலும் கவலையின்றி பயமின்றி வாழ்பவர் யார்? அவ்விரண்டு உலகங்களிலும் வெற்றி பெறுபவர் யார்? அந்த வெற்றி ஒரு குறிப்பிட்ட இனத்தையோ சமூகத்தையோ சார்ந்ததல்ல. இறைவன் இனம், சமூகம் என்பவற்றிற்கு அப்பாற்பட்டவன். இப்பின்னணியிலேயே இந்த வசனம் யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், சாபியூன் என்ற அனைவரையும் ஒன்றாக இணைத்து சில ஷர்த்துக்களோடு இவர்களில் யாரும் வெற்றி பெறலாம் என கூறுகிறது. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பிரிவை அல்லது இனத்தை அல்லது மதத்தை சார்ந்தவர்களாக இருப்பது அந்த வெற்றிக்கு நிபந்தனை அல்ல என்று இந்த வசனம் உணர்த்துகிறது. இனமும் அன்று, வெறுமனே ஒரு மதம் சார்ந்திருப்பதும் அன்று. கொள்கை தெளிவு, அதாவது இறை நம்பிக்கையும் மறுமை நம்பிக்கையும் அதனையொட்டிய சீரான செயல்களுமே வெற்றிக்கான காரணம் என்கிறது இவ்வசனம். யூதர்கள் சபிக்கப்பட்டதனால் அவர்களுக்கு சொர்க்கத்திற்கான வாயில் மூடப்பட்டுள்ளது என பிழையாக கருதிவிடக்கூடாது. யூதர்கள் மீள முடியாத இறை கோபத்தை சுமக்கவில்லை. பாவ மன்னிப்பின் வாயில் அவர்களுக்கு ஒருபோதும் மூடப்படவில்லை.
இக்கருத்து பின்னணியில் தான் இந்த வசனத்தில் யூதர்களும் குறிப்பிட்டு காட்டப்படுகிறார்கள். யதார்த்தத்தில் அவர்களில் பலர் இஸ்லாத்தை ஏற்றனர், சிறந்த முஸ்லிம்களாக வாழ்ந்தனர். இன்றும் அவர்களில் பலர் இஸ்லாத்தை ஏற்கின்றனர், இஸ்லாத்திற்காக உழைக்கின்றனர், இஸ்லாமிய அறிஞர்களாகவும் அவர்கள் வாழ்கின்றனர். சில அல்குரான் விரிவுரையாளர்கள் இவ்வசனம் நிலையை விளக்குகிறது என கொள்கின்றனர். நிலை பற்றி பல்வேறு அபிப்பிராயங்கள் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் நிலவுகிறது. அவற்றில் இந்த வசனத்தின் அடிப்படையில் பெறப்படும் கருத்தே பொருத்தமானதாக தெரிகிறது. தூது கிடைக்காவிட்டாலும் இறை நம்பிக்கையும் மறுமை நம்பிக்கையும் கொண்டவராக இருக்க வேண்டும். இது அவரவரது அறிவுத்தளத்திற்கேற்ப அமைய முடியும். பின்னர் மனிதன் இயல்பாகவே அதிலுள்ள நன்மைகளை செய்து தீமைகளை விட்டு விலகி வாழ்ந்திருக்கவும் வேண்டும். இந்த அடிப்படையிலான விசாரணையின் பிறகு தூது கிடைக்க பெறாதவர் சுவர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ அனுப்பப்படலாம் என இக்கருத்தை அவர்கள் தெளிவுபடுத்துகின்றனர். இந்த பின்னணியில் தான் இவ்வசனம் குறிப்பிட்டது மார்க்கத்தை சொல்லாது பிரதான மார்க்கங்களை குறிப்பிட்டு அவர்களில் யாரும் குறிப்பிடப்பட்ட ஷர்த்துக்களை நிறைவேற்றினால் சுவர்க்கம் செல்ல முடியும் என கூறுகிறது. அடுத்து இறை கட்டளைகளும் யூதர்களது நடத்தைகளும். இத்துடன் இன்றைய பகுதிக்கான விளக்க உரை முடிவடைந்தது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.